வணக்கம். இன்றைய மனிதம் இணைந்து நேர்காணலில் நாம் காணப்போவது மிஸ்டர் ரமேஷ் சார், முகேஷ் அறக்கட்டளையுடைய நிர்வாகி. இன்னைக்கு வந்து நம்ம 2024 கடைசி தினத்தில் இருக்கோம். நாள்லேருந்து 25. இந்த 365 நாள் அப்படின்றது நமக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாள் தான். நம்ம வந்து வருஷத்தை கலந்துடுறோம், நம்மளை சர்வை பண்ணிக்கிறோம், நம்ம நிறைய போராடுறோம். ஆனால் சார் வந்துட்டு அந்த ஒரு 365 நாளையும் ஒரு நாளும் ஒரு சர்வீஸாக நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு அவருடைய சாதனைகளை நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் இன்னைக்கு இந்த நேர்காணல் நடக்குது. வணக்கம் மிஸ்டர் ரமேஷ் சார். புது வருட வாழ்த்துக்கள். இந்த 2024 அப்படின்றது நாங்கெல்லாம் வந்து சாதாரணமாக கலந்துட்டோம். நான் உங்களோட எல்லாத்தையும் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்களுடைய சாதனைகள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, சாதனைகள் நான் சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்க போகிறதில்ல. நீங்கள் ரெகுலராக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சர்வீஸ் பேஸ்டா உங்கள் சேவையா அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 வந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய உதவிகளை பண்ணியிருக்கோம் மேடம். ஸ்டார்டிங்கில் வந்து முதியோர்களுக்கு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு, அது எல்லாமே ஆதரவற்றோர் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அப்புறம் பார்வையற்றோர்களுக்கு, இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த சாலையோரம் உள்ளவர்களுக்கும் உணவு தினந்தோறும் உணவு கொடுக்குறோம், 1 விட்டு 1 நாள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து துணி கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த மூல வளர்ச்சி இல்லாத பசங்களுக்கு கைவினை பொருட்கள்னு சொல்லிட்டு இந்த மணி அது போன்ற போன பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் உணவு, மெடிசன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் இப்போ கூட சமீபத்தில் பார்வையற்றோருக்கு அனைவருக்குமே பெட்ஷீட்டு, அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய், சோப்பு, அரிசி இது மாதிரிலாம் கொடுத்தோம். பார்வையற்றோருக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் கொடுத்தோம். இது மாதிரி இந்த மழை டைமு மற்ற டைமுங்களை இதில் தொடர்ந்து இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் 150 நாள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து சேவைகளை பண்ணியிருக்கோம். எப்படி உங்களால் வந்து இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ முன்னே நின்று நடத்த முடியுது? இது எங்களுக்கு தேவையே அந்த தொண்டு தான் மேடம். சேவைன்றது வந்து எங்கள் தொண்டு. அந்த தொண்டு வந்து நான் ஒரு ஆளால் செய்ய முடியாது. எங்கள் அறக்கட்டளையில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு சேவையை செய்கிறோம். இதில் யாரும் வந்து சலிப்புத்தன்மை இல்லாதவங்க. எப்போ எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உடனடியாக ஒரு வேலையை செய்வோம். அதனால் நாங்கள் இந்த 150 நாளும் தொடர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ மதியம் எல்லாருமே உணவளிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், எப்பவுமே ரெகுலரா பண்றீங்க. அது வந்து 365 நாளும் பண்றீங்க. ஐயோ, 1 விட்டு 1 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 விட்டு 1 நாள் ஒரு நாளைக்கு அரும்பாக்கம், கோயமேடு, அப்புறம் பாடி, இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல. எவ்வளவு பேர் பண்றீங்க? மேக்ஸிமம் 150 பேருக்கு பண்ணுவோம். அதுவும் அவர் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, தண்ணி கொடுக்குறீங்க. தண்ணி கொடுப்போம், அது கூட ஸ்நாக்ஸ் கொடுப்போம், ஸ்வீட் கொடுப்போம், வாழைப்பழம் கொடுப்போம். இது மாதிரி சாப்பாடு மட்டும் கொடுக்குறது எல்லாமே கலந்து தான் கொடுக்குறோம். அதாவது ஒருத்தரை வந்து ஈஸியா திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வயிறார உணவு படைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க. இதை வந்து நீங்க எவ்வளவு வருஷமா இதை வந்து ரொம்ப வந்து சீரியஸா சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சின்னதா பண்ணியிருந்தோம் மேடம். என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் 2018க்கு அப்புறம் இதை ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு முகேஷ் அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய ஆரம்பிச்சோம். இன்னை வரலும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுல வந்து நாங்க யார்கிட்டயும் போய் எதையும் கேட்கறதில்ல. எங்களுக்காகன்னு ஒரு சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஒரு 5 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பெரிய லெவல்ல கொடுக்கலனாலும் அவங்களால முடிஞ்சதை எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு எங்ககிட்ட இருக்கிற நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுலேருந்து இத்தனை % எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதை இப்போ வந்து நீங்கள் வந்து எளியோருக்கு உணவு கொடுக்குறீங்க, ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தையல் மிஷின் அந்த மாதிரி நிறைய தையல் மிஷின் கொடுத்துருக்கோம். ஊனமுற்றோருக்கு மிதிவண்டி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து 2024 வரைக்கும், நாளையில இருந்து புது வருஷம் 2025ல வேற என்னெல்லாம் இதோட சேர்த்து பண்ண போறீங்க? இது எங்களுடைய டீம் வந்து 2025ல ஒரு கிராமம் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 150 வீடுகள் கட்டி கொடுக்கணுன்றத ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல கிராமங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிராமங்களுக்கு வந்து சாலை வழிகளே இல்லாமல் இருக்குது, அதுக்கெல்லாம் சாலை பராமரிப்போம். அவங்களுக்கு வந்து அந்த குளம்
வெட்டி கொடுக்கறது, அதை சுற்றி மரங்கள் வைக்கிறது, இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்களுடைய கனவுகள் என்ன, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதியோர் இல்லங்களே இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் அதை விழிப்புணர்வு நிறைய கொடுத்துருக்கோம், விழிப்புணர்வு பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் போஸ்டராக போடுறோம். அனாதை இல்லங்களில் முதியோர்களை விடாதீங்க அப்படின்றதுல வந்து நாங்கள் கவனமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த 2025 எங்களால் முடிந்த ஒரு 500 குடும்பங்களுக்காவது ஒரு மறுவாழ்வை கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கும். எக்ஸலன்ட். உங்களுடைய முயற்சிகள் தொடர வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சதை நீங்க அடையவும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த கிராமம்ன்றது எங்க இருந்து இது பண்ண போறீங்க? இது அவுட் ஆஃப் சிட்டி தான் மேடம். அவுட் ஆஃப் சிட்டி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அங்கே தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து இன்னைக்கு ரொம்ப நலிந்து இருக்காங்க, எல்லாத்துலேயுமே நலிந்து தான் இருக்கிறாங்க. வாழ்வாதாரத்தில் சில பேருக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்றதுல பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம அறக்கட்டளையில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்க்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணி 2025 எங்களால் முடிந்த ஒரு 150 500 குடும்பங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணி. இப்போ ஒரு கிராமம் தத்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் என்னெல்லாம் நற்பணிகள் செய்வீங்க? அந்த கிராமத்தில் முதல் ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்வாதாரம் தான் மேடம். அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி அவங்க மாச வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தையல் மிஷின் தையல் பண்ணுவாங்க. இதில் ஒரு எங்களுக்கு கிரைண்டர் இருந்தால் கூட மாவு உற்பத்தி சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க அன்றாட தேவையை செய்யறதுக்கான வழிகளை முதல்ல உதவி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை படிப்படியாக பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ஒரு எளியோராக இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு சுய தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிரைண்டர் வச்சு மாவு அரைச்சிக்கலாம், இல்லையா ஒரு பூ வியாபாரம் மொத்தமாக பூ வாங்கி நான் கட்டி விற்கலாம் அப்படின்றவங்க உங்ககிட்ட வந்து அணுகுனா உங்களால் முன்னே ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக பண்ணுவோம் மேடம். அதுக்கு உண்டானது 2025 நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான முடிவுகள் எடுத்து வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்க உண்மையிலே அந்த வாழ்வாதாரத்துக்கு கீழே தான் இருக்காங்க, அவங்கள இது இருந்தால் தான் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும்னு நினச்சா அதுக்குண்டான நாங்கள் ஆளுங்க எங்கள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் டீம் வச்சுருக்கோம். அவங்க போயிட்டே பார்த்து ஆமாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். வெரி குட் ரமேஷ். எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களதெல்லாம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் செகண்ட் டைம் வந்து உங்களை வந்து நான் வந்து பேட்டி எடுக்க வந்தேன். சரிங்களா? நீங்கள் மறுபடியும் நிறைய உயரங்களை தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணியில் எங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க, நாங்களுமே சேர்ந்து செய்ய. கண்டிப்பாக மேடம். நான் அடுத்த வாட்டி இந்த 2025 கண்டிப்பாக உங்களே உள்ள. ஓகேப்பா. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார்.